ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 10, அதாவது 10th அக்டோபர். நம்ம வந்து தாய்லாண்டை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பியாச்சுன்னா இன் சென்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய செக்இன் முடிச்சிட்டோம். நம்மளுடைய இமிக்ரேஷன் எல்லாமே வந்து செக்யூரிட்டி செக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுடைய கேட் நம்பர் 84, ஸோ கேட் நம்பர் 84லேருந்து எங்களுடைய ஃப்ளைட் வந்து இங்கே வந்து மார்னிங் 11:20க்கு போர்டிங் டைமு. 12 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கரெக்டாக 2:40க்கு இருப்போம். ஸோ திருப்பி வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறோம். கோலாலம்பூரில் ஆக்சுவலாக வந்து இன்னிலேருந்து கம்பேர் பண்ணோன்னா கரெக்டாக 3 நாள் கோலாலம்பூரில் இருக்கும். சரி, மலேசியாவில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மலேசியாவோட இமிக்ரேஷன்லாம் நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம். மலேசியா இமிக்ரேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இந்தியன்ஸை பார்த்தா பயங்கரமாக குவெஸ்டின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டூருக்கு வரீங்கன்னா, என்ன தான் மலேசியாவில் இந்தியன்ஸ்க்கு வந்து வீசா ஃப்ரீனா கூட சில பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்மளுடைய ரிட்டன் டிக்கெட்டு, நம்மளுடைய ஹோட்டல் புக்கிங், இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இல்லைனா பயங்கரமாக வந்து திருவி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து வேலை பண்ணுறாங்க போல இருக்குது. ஒர்க் பர்மிட் இல்லாமல் வேலை பண்ணுறனால இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து மலேசியாவுடைய கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருக்க டெர்மினல் 1ல் இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் எப்படி ஒரு ஸ்டாஃப் கேன்டீனை கண்டுபிடிச்சி சீப்பாக சாப்பிட்டோமோ, அதே மாதிரி மலேசியாலையுமே பார்த்திங்கன்னா அந்த டெர்மினல் 1ல் ஒரு ஸ்டாஃப் கேன்டீன் இருக்குது, ஏர்போர்ட் ஸ்டாஃப் கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கே வந்து தான் நாங்கள் வந்து அப்படியே கண்டுபிடிச்சி வந்து இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம், ஏர்போர்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம டெர்மினல் 2ல் வந்து இறங்கணும். டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1க்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீயான பஸ் ஷட்டில் இருக்குது. ஸோ அந்த ஷட்டில் யூஸ் பண்ணியும் நீங்கள் வரலாம். நாங்கள் ஏன் ஷட்டில் டெர்மினல் 1 வந்தோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெர்மினல் 1லேருந்து நம்ம போக வேண்டிய கேஎல் சென்ட்ரல், அதாவது கோலாலம்பூர் சென்ட்ரலுக்கு பார்த்திங்கன்னா பஸ் சர்வீஸ் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்தோம். அப்படியே அந்த ஸ்டாஃப் கேன்டீனில் ஃபுட்டு வாங்கிட்டு, ஸோ நான் பார்த்திங்கன்னா நாசி கோரேன் வாங்கினேன். ஸோ நாசி கோரேன் இஸ் நத்திங் பட் ஃப்ரைட் ரைஸ் இது. ஸோ கௌதம் வந்து ஒரு சிக்கன் கறி வாங்கினார் அவர். எனக்கு நாசி கோரேன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ கௌதமை பொறுத்த வரைக்குமே வந்து கொஞ்சம் மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ ஹவவர் நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, கேஎல் 1ல் இருந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கோலாலம்பூர் சென்ட்ரலுக்கும் சரி, இல்லை புது சென்ட்ரலுக்கும் சரி, ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெரிய பஸ் டெர்மினல்ஸுங்க. ஸோ இந்த பஸ் டெர்மினல்ஸில் நம்ம இங்கே வந்து இந்த பஸ்ஸை வந்து டிக்கெட் புக் பண்ணி நம்ம வந்து கோலாலம்பூர் சென்ட்ரலுக்கு போக முடியும். இதுக்கான காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மலேசியன் ரிங்கெட், 20 ரூபாய் இன்ட்டு கணக்கு போட்டிங்கன்னா 300 ரூபா. ஸோ ஏர்போர்ட்லேருந்து மலேசியாவுடைய சென்ட்ரல் கோலாலம்பூர் சென்ட்ரல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். டாக்ஸிலேயோ இல்லை மலேசியன் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சீப்பான வே தான். ஒரு 1 ஹவர்லேருந்து டிராஃபிக் மத்தியான டைம்லாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஒரு 1 ஹவர் இல்லை 1 hour 15 minutesல போயிடலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா பயங்கர லக்ஸரியாக இருக்குங்க, சூப்பராகவே இருக்கும். அந்த மலேசியன் ட்ரெயின் ஒன்று சொன்னேன் பார்த்திங்களா, கேஎல் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கேஎல் சென்ட்ரலுக்கு போகும். அதில் பார்த்திங்கன்னா 1000 rupees கிட்ட வருங்க. நம்ம அப்படியே வந்து இந்த புது சென்டரில் இறங்கணும். புது சென்டரில் இறங்கிட்டு ஸோ அப்படியே ஒரு ஷாப்புக்கு வந்து 7-Eleven ஷாப்புக்கு வந்து சிம் கார்டு இங்கே வாங்கணும். ஸோ சிம் கார்டு பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு 15 ரிங்கெட், 300 ரூபா நம்ம விலைக்கு. எப்போவுமே ஏர்போர்ட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வந்து லோக்கலில் இருக்க ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு வெறும் 300 ரூபா தான் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அப்படியே நம்மளுடைய ரூமுக்கு போனோம். நாங்கள் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புது சென்ட்ரலுக்கு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் வரீங்கன்னா நான் வந்து ஜென்ரலாக வந்து உங்களை கேஎல் சென்ட்ரலுக்கு வர சொல்லுவேன். ஏன்னா கேஎல் சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹப் அது. அந்த ஹப்பில் வந்து அங்கேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து ஈஸியாக எய்தர் மெட்ரோ கிடைக்கும், இல்லை ட்ராம் சர்வீஸ். ட்ராம் கிடையாது, இங்கே மோனோ ரயில் இருக்குது. மெட்ரோ, மோனோ இல்லை பஸ்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக கேஎல் சென்டர்லேருந்து எல்லா லொக்கேஷனுக்குமே கிடைக்கும். மெயினாக அந்த புக்கிட் பின்டாங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்குமே கூட வந்து ஸோ கேஎல் சென்டரில் வந்து நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மோனோ ரயில் வரும். ஒரு 3 ரிங்கெட், அதாவது 60 ரூபா தான். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் வந்துடலாம். நம்ம அப்படியே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு நம்ம வரும்போது சரியான மழைங்க. ஃபஸ்ட்டு அப்படியே வெளியே போயிட்டு ஒரு 750 மீட்டர்ஸ் நம்ம நடக்கணும்.
750 மீட்டர்ஸ் நடந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த பில்டிங் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு. மலேசியா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நிறையா பில்டிங்ஸ் இருந்துச்சு, அங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அப்படியே பொறுமையாக நடந்து போய் நம்மளுடைய அந்த புக்கிட் பென்டாங்க்கு போனோம். இந்த புக்கிட் பென்டாங்கில் ஏன் நான் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கர ப்ரைமான லொக்கேஷனுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபுட்டுக்குமே சரி, இல்லை நிறைய நைட் லைஃப்க்குமே சரி, இல்லை ஷாப்பிங் ஏரியா, இது எல்லாமே வந்து இந்த புக்கிட் பென்டாங் அப்படின்ற அந்த ஏரியாவில் வந்து பயங்கர சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல ஆக்சுவலாக புக் பண்ணியிருந்தேன். நம்ம லக்கு மலேசியா நம்ம போன 3 நாளுமே மலேசியாவில் பார்த்திங்கன்னா சரியான மழை இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டே இதுவே போகும்போதே நல்ல மழை, அதனால் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கேருந்து நம்மளுடைய ரூம் பார்த்திங்கன்னா இன்னொரு 200 மீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக நடந்து போய் ரூமுக்கு போயிட்டு போகும்போதே ஆக்சுவலாக இங்கேருந்தே சாப்பாடெலாம் வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ மலேசியா வந்து ஃபுட்டுக்கு பயங்கர ஃபேமஸ் நம்ம. ஸோ இங்கே நிறைய சூப்பரான எல்லா ஃபுட்டு, இந்தியன் ஃபுட் கிடைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா வந்து பங்களாதேஷி ஃபுட் கிடைக்கும், பாகிஸ்தானி ஃபுட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய ஃபுட் டூர்லாம் இங்கே பண்ணலாம் அப்படின்ற பிளான்லாம் இருக்குது. லக்கீலி நமக்கு மழை இல்லாமல் நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணணுன்னு பார்க்குறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து இங்கேருந்து வந்து 2 ஏரியா பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பட்டு கேவ்ஸு, அதுக்கப்புறமா ஜென்டிங் ஐலாண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு போகிறதா நாளைக்கு பிளானு. சரி வாங்க அப்படியே போயிட்டு நம்ம அப்படியே பாருங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. என்ன ஒன்று சரியான மழை, அதனால் நிறைய கடையை மூடிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ப்ரொமோட் ஆகும், நமக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். அடுத்த வீடியோவில் பட்டு கேவ்ஸ் வந்து பார்ப்போம். பாய்.